துளைந்த காதல்களை தேடிக்கொண்டிருக்கிற உறவுகள் அதிகம், நினைவுகளையும் சேர்த்து தேடிக்கொண்டிருக்கிறவங்க அதிகம். ஒரு அன்பான உறவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்க திரும்ப அவங்கள்ட்ட போய் தரமா வாட்ஸ்அப் சேட்டிங், ஸ்டேட்டஸ், அதில் சிலர் ஹைட் பண்ணுவாங்க. உன்னையோட இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நான் தான் அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு ஹைட் பண்ணி என்ன சரி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது இன்னொரு அன்பானவருக்கு யாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்களே தவிர அந்த இடத்துல நீங்கள் இல்லை. உங்களை அவங்க ஹைட் பண்ணிட்டாங்களா, திரும்பியும் போய் வேறொரு நம்பரில் போய் ஏன் என்னை ஹைட் பண்ணான்னு கேட்க போகாது. அவங்க உங்களை ஹைட் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் அவங்க தெளிவாக சொல்லாமல் இக்னோராக டீசெண்டாக சொல்கிறாங்க, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்படியான உறவுகளை தேடி தெரிஞ்சா முதல் உங்களுக்கு தான் எனக்கு தான். நம்மளை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. சரி, அதை விடுவோம். துளைத்த காதல்கள், துளைத்த அன்பு அப்படின்ட்டு இருக்கும். இந்த நிமிஷமும் துளையும், ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு துளையும், எவ்வளோ காலம் கடந்தும் துளைந்து போகும். ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், துளைஞ்சு போன பிறகு மீண்டும் அதே செட்டிங், அதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், மெசேஞ்சர்ஸ், ஃபேஸ்புக்கில் போய் திரும்ப தேடாதீங்க. அவங்க பண்ணின செட்டிங்ஸ், அவங்களோட நடைமுறை விஷயங்கள், என்ன சாப்பிட்டா என்ன செய்ய, ஒரு கேரிங் டைமை கூட எதிர்பார்க்காதீங்க. நம்ம அவங்கள எதிர்பார்த்து செஞ்சுருப்போம், ஆனால் அவங்க இன்னொருத்தருக்காக எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருப்பாங்க. இங்கே கஷ்டத்தில், அங்கே சந்தோஷத்தில். சரி, பழைய காதலோ பழைய நினைவோ தயவு செய்து தேடி தெரியாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஏன் தெரியுமா, ஒரு இருட்டறையில் ஒரு குண்டூசி தேடுற மாதிரி சம்டைம் நீங்கள் அந்த இருட்டறைக்குள்ளே போய் வலிகளும் வேதனைகளும் உங்களுக்குத்தான் மிஞ்சுமே தவிர ஏற்படுத்தியவர்களுக்கு இல்லை. தேங்க்யூ.